பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஜானு, ஜானு டார்லிங், எங்க இருக்க நீ? ஃபர்ஸ்ட் இங்க வா. ஆதிக்கண்ணா, என்னாச்சுடா? ஜானு, உன் மேல நான் செம்ம கோபத்துல இருக்கேன். என்ன ஜானு, இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சிட்ட? அம்மா இப்பதான் சொன்னாங்க, நேற்று ஏதோ நீ அம்மாவும் கோவிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு ஆட்டக்காரன் உன் மேல இடிக்க வந்துட்டானாமே. சின்ன ஜானு, கவனமா இருந்திருக்க வேண்டாமா? ஐயோ இல்லடா ஆதி, இந்த விஷயம் தெரிஞ்சா நீ கண்டிப்பா கோவப்படுவ, இல்லைன்னா பயப்படுவேன்னு தெரிஞ்சுதாண்டா நான் சொல்ல வேண்டான்னு இருந்தேன். சரி ஓகே, பாட்டி செஞ்சது தப்பு தான், சாரி. உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க கூடாது. அது சரி, அதான் உங்க அம்மா சொல்லிட்டாலே. உங்க அம்மா கிட்ட அத்தனை தடவை சொன்னேன் ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு. ஆனா நான் சொன்னதை கேட்காம உங்ககிட்ட சொல்லிட்டாலே, அவளுக்கு இருக்கு. சின்ன ஜானு டார்லிங், பேசுற நீ அம்மா கிட்ட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தியா? ஜானு, அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியுமா? அம்மா இந்த விஷயத்த சொன்னோன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன் ஜானு நீ பத்திரமா இருந்திருக்க வேண்டியதானே? டேய் ஆதி, சரிடா. ஆதி, பொண்ணோட ஜானு டார்லிங்க்கு பொண்ணும் ஆகல. இவ்ளோ சொன்ன உங்க அம்மா கடவுள் மாதிரி ஒரு பொண்ணு என்ன காப்பாத்துனான்னு அதை சொல்லலையா? சொன்னாங்க ஜானு, ஏதோ ஒரு பொண்ணு கரெக்டா ஆட்டோக்காரன் இடிக்க வரும்போது உன்னை பிடிச்சி இழுத்து காப்பாத்துனான்னு. தேங்க் காட், கடவுளா பார்த்துதான் அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருப்பா போல. இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல ஜானு டார்லிங். அந்த பொண்ணு மட்டும் வரலைன்னா என்ன ஆகி இருக்கிறது? ஆதிக்கண்ணா, நீ பயப்படுற அளவுக்கு பொண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே, இனிமே ஆதிக்கண்ணாக்காக இன்னும் பத்திரமா இருக்கேன், சரியா? ஐயோ ஜானு டார்லிங், பத்திரமா இருலாம் இல்ல, பத்திரமா இருக்கணும், புரிஞ்சதா? சரிடா ஆதிக்கண்ணா, உண்மையை சொல்லணும்னா நீ பயந்த மாதிரி தாண்டா சின்ன காப்பாத்தின அந்த பொண்ணும் பயந்துட்டா, எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அப்படியா? நான் கூட எல்லா பொண்ணுங்களும் அந்த திமிர் பிடிச்சவ மாதிரி தான் இருப்பாளுங்க போல அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்லையே, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருப்பா போல. அது சரி, எல்லா பொண்ணுங்களும் அவளை மாதிரியே திமிர்த்தனத்தோட இருப்பாங்களா என்ன? டேய் ஆதி, சரிடா. இப்போ எதுக்குடா நீ அந்த பொண்ணை பத்தி மறுபடியும் ஆரம்பிக்கிற? ஐயோ ஜானு டார்லிங், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நான் யாரை பார்த்தேன்னு தெரியுமா? என்னடா முக்கியமான விஷயம்? யாரை பார்த்த? ஜானு டார்லிங் கிட்ட அந்த திமிர் பிடிச்சவ நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா. நாளையில இருந்து அவளுக்கு இருக்கு, அவ கொடுத்ததுக்கு எல்லாத்தையும் வட்டி முதலமா சேர்த்து கொடுக்க போறேன்னு சொல்லிடலாமா? வேண்டாம். அன்னைக்கு அந்த திமிர் பிடிச்சவளை பத்தி ஜானு டார்லிங் கிட்ட சொல்றப்பயே ஜானு டார்லிங் அவளுக்கு தான் சப்போர்ட்டா பேசுனுச்சு. காரணம் இல்லாம அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படி இப்படின்னு. இப்ப மட்டும் இதை சொன்னோம், கண்டிப்பா வேண்டாண்டா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு கண்டிப்பா நமக்கு அட்வைஸ் தான் பண்ணும். சோ இப்போதைக்கு அந்த திமிர் பிடிச்சவ நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறத ஜானு டார்லிங் கிட்ட இருந்து சொல்ல வேண்டாம். அப்புறம் பின்னாடி எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லிக்கலாம். கரெக்ட். டே ஆதி, அவசரப்பட்டு உளறி வச்சிடாதரா. மன்னிச்சுட்டு ஜானு டார்லிங், ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம செய்ய போறேன். அதுவும் அவ ரொம்ப ஓவரா என்கிட்ட பண்ணுனா. அவளுக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னா நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் ஜானு. அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் மறைக்கிறேன். ஆனா ரொம்ப நாளைக்கு மறைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமாவே உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன், சரியா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு. ஆதிக்கண்ணா, ஆதி என்னடாச்சி? ஏதோ சொல்ல வந்த, அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே நிக்கிற, என்னடாச்சி? ஜானு, அது ஒண்ணு இல்ல ஜானு, அது ஈவினிங்கும் அந்த திமிர் பிடிச்சவளை பார்த்தேன், அத சொல்லதான் வந்தேன். ஆதி, என்னடா நீ இன்னமும் அந்த பொண்ணு மேல கோவமா இருக்கே என்ன? ஆதிக்கண்ணா, உன்கிட்ட தான் நான் அன்னைக்கு சொன்னேனேடா, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. ஆதி இங்க பாரு ஆதி, எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுதுடா. ஒழுங்கா அந்த பொண்ணு மேல வீணா பகையை வளர்த்துக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா விடு ஆதி, எல்லாத்தையும் மறந்துடு, சரியா? இல்ல ஜானு, இல்ல. நான் கண்டிப்பா அவ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் வட்டி முதலமா திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். நாளிலிருந்து இருக்கு ஜானு, அவளுக்கு இந்த ஆதி யாருன்னு அவளுக்கு காட்டாம விட மாட்டேன். சரி ஜானு, டைம் ஆயிடுச்சு பாரு, நீ தூங்கு. நானும் ரூமுக்கு போய் தூங்குறேன். மார்னிங் சீக்கிரமா எழுந்து ஆபீஸ் போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாளைக்கு. சரிடா ஆதிக்கண்ணா, குட் நைட். குட் நைட் ஜானு டார்லிங். மித்து, இப்ப நான் சொல்றது உன்னால கேட்க முடியுமா முடியாதா மித்து? ஐஷு, என்னடி நான் சொல்றேன்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பின்ன என்னடி? நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டல. இரு அம்மாவே கூப்பிடுறேன். லக்ஷ்மிமா இங்க வாங்க. ஐஷு, என்னடி பண்ற நீ? ஐஷு, ஏன்டி இப்படி கத்துற? அதான் லஞ்ச் பேக்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேனே, பின்ன என்னடி? ஐயோ லக்ஷ்மி, உங்க அன்பு புதல்வி மித்துவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா மேடம் ஆபீஸ் வந்தே தீர்வன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் நீங்க சொல்லுங்க அப்படிங்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்ட மேடம். போதுமா?
மித்துமா மித்துமா உனக்கு உடம்பு சரியில்லையாடா என்னடாச்சு? ஐயோ லக்ஷ்மிமா இவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல லக்ஷ்மிமா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்களே பாக்குறீங்கல்ல. ஐயோ இல்ல லக்ஷ்மிமா, இவ போய் சொல்றா. நைட்டே அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரியா தூங்க கூட இல்லை தெரியுமா. அதோட இப்போ ஃபீவரிஷாவும் இருக்கு. லீவ் போடுறிய ஆஃபீஸ்க்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா லக்ஷ்மிமா, நீங்களே சொல்லுங்க. என்னது ஃபீவரிஷா இருக்கா? மித்து என்னடா இது? நீ இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் போவேனா? முதல்ல நீ ஒழுங்கா லீவ் போடு, வா 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாம் வா. ஐயோ லக்ஷ்மிமா, வைஷு சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை லக்ஷ்மிமா, நான் நல்லா தான் இருக்கேன். அது லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது அவ்வளோதான். வீட்லேயே உட்காந்துருந்தா ரொம்ப ஃபீவர் வந்துடும் லக்ஷ்மிமா. ப்ளீஸ் லக்ஷ்மிமா, நான் ஆஃபீஸ் போகிறேன், அதுவும் இல்லாமல் ஒர்க் நிறைய பெண்டிங்கில் இருக்குது லக்ஷ்மிமா, ப்ளீஸ். சின்ன மித்து விளையாடுறியா நீ? வேலை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் முடியாது, நீ ஒழுங்காக லீவ் போடு, நாளைக்கு ஆஃபீஸ் போய்க்கலாம் சரியா? வைஷு மித்துக்கு நீ லீவ் சொல்லு. இதை தாம நானும் சொல்கிறேன், ஆனால் இவ கேட்கவே மாட்டேங்கிறா. ஆஃபீஸ் வந்தே திருவன்னு பொத்த காலில் நிற்கிறா. லக்ஷ்மிமா ப்ளீஸ் லக்ஷ்மிமா, உங்களுக்கே தெரியும்ல நான் ரொம்ப முடியலன்னா லீவ் போட்டுருவேன் அப்படின்னு. ஆனால் நான் நல்லா தான் லக்ஷ்மிமா இருக்கேன், அது லைட்டாக உடம்பு டயர்டாக இருக்குது அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை லக்ஷ்மிமா. லக்ஷ்மிமா ப்ளீஸ் லக்ஷ்மிமா, இன்னைக்கு முக்கியமான ஒர்க் நிறைய சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது, ப்ளீஸ் லக்ஷ்மிமா ப்ளீஸ். ஓகே நான் ஆஃபீஸ் போகிறேன், ரொம்ப முடியலன்னா நான் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் ஓகேவா? ஏ வைஷு என்னடி இவ சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா. சரிடா மித்து, சரி ஓகே நீ ஆஃபீஸ் போ, ஆனால் உனக்கு ரொம்ப முடியலன்னா நீ உடனே ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துடணும் ஓகேவா? ஓகே லக்ஷ்மிமா. ஏன் லக்ஷ்மிமானா லக்ஷ்மிமா தான். தேங்க்யூ 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 ஸோ மச். ப்ராமிஸ், கண்டிப்பாக என்னால் ரொம்ப முடியலன்னா நான் வந்துடுவேன் ஓகேவா? என்னம்மா நீங்க அவளுக்கு முடியலன்னு சொல்றேன், அவளை நீங்க அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்களை கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். நானாச்சும் எப்படியாச்சும் அதை இதை சொல்லி அவளை லீவ் போட வச்சிருப்பேன். ஏமா ஏன் இப்படி? என்ன என்னடி பண்ண சொல்ற? இவ சொன்னா கேட்டா தானே? அதோட அவ தான் சொல்றால ரொம்ப முடியலன்னா நானே லீவ் போட்டு வரேன்னு. அதனால என் மித்து மேல எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு. அவளால முடியலன்னா அவ கண்டிப்பா ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு வந்துருவா. வைஷு மித்துவ ஒழுங்கா பத்திரமா ஆஃபீஸ் கூட்டிட்டு போ சரியா? ரொம்ப முடியலன்னா அவளை உடனே லீவ் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு ஓகேவா? சரிம்மா. சரி லக்ஷ்மிமா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இப்போ போனாதான் கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு நாங்கள் போக முடியும். வைஷு வாடி போகலாம். மித்து நம்மளை நினச்சா எனக்கு பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குடி. ஒரு காலத்தில் நீயும் நானும் தான் இந்த ஆஃபீஸ்லேயே லேட்டாக வர லேட் கமர்ஸ்னு பேர் எடுத்திருந்தோம். ஆனால் இப்போலாம் பாரு ஆஃபீஸ் டைமுக்கு, சம்டைம்ஸ் ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடியே கூட ஆஃபீஸ் வந்துடுறோம். காலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாரு மித்து. ஆமாம் வைஷு, ஒரு காலத்தில் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வருவோம், ஆனால் இப்போ பாரு நம்மளே வந்துட்டோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன வரவே இல்லை பாரு. சரிடி, கேபின் போகலாமா? போகலாம். வெயிட் மித்து, உனக்கு இப்போ உடம்பு ஓகேவா? ஃபீவரிஷாக இருக்குன்னு சொன்னால, இப்போ எப்படி இருக்கு? வைஷு நீ லக்ஷ்மி மாவிட ரொம்ப மோசமாக இருக்கடி. நான் நல்லா தாண்டி இருக்கேன், என்ன பார்த்தாவே உனக்கு தெரியலையா? சரி நீ நல்லா தாண்டி இருக்க, ஆனால் உனக்கு லைட்டாக முடியலன்னா கூட என்கிட்ட சொல்லணும் ஓகேவா? மித்து, அந்த காண்டாமிருகம் வருதுடி. யாருடி? அந்த மொட்டை மண்டை மேனேஜரா? அவரே தாண்டி. சின்னடி வைஷு, நம்ம லேட்டாக வந்தப்பே அவரை சமாளிக்கிறது ஒரு விஷயமாவே தரல. இப்போலாம் நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துடுறோம். இப்போ அவரை ஃபேஸ் பண்ணுறது நமக்கு என்ன கஷ்டமான விஷயமா என்ன? விட பார்த்துக்கலாம். நீ சொல்றதும் சரிதாண்டி. ஆனால் இந்த மொட்டை மண்டை எதுக்கு இப்படி காலையிலே நம்மளை பார்க்க வருதுன்னு தான் ஒன்றும் புரியலடி. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மித்ரா அண்ட் வைஷ்ணவி. அப்புறம் இப்போலாம் 2 பேரும் டைம்க்கு ஆஃபீஸ் வந்துடுங்க போல இருக்கே. ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? அப்போ எப்போடா நாங்கள் லேட்டாக வருவோன்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படிதானே சார்? என்ன மித்து இது கேள்வி? சாருக்கு நம்மளுக்கு காலையிலே 2 அர்ச்சனை கொடுக்கலன்னா அவருக்கு அன்னைக்கு பொழுதே போகாது. ஐ திங்க் அவரு கொஞ்ச நாளாக அதை மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் தேடி வந்து நம்ம கிட்ட கேட்குறாரு. என்ன சார் அப்படித்தானே? புள்ள பூச்சிக்கெல்லாம் புட்டுக்கு முளைக்குன்னு நான் என்ன கனவா கண்டேன்? பேசுங்க என்கிட்ட ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவீங்க, அன்னைக்கு வச்சுக்கிறேன். என்ன சார் ஏதோ வாய்ப்புலாரையே முனகிற மாதிரி தெரியுது. சரி சார், நீங்கள் ஏதோ உங்களுக்குள்ளாரே பேசுகிற மாதிரி தெரியுது. அப்படி ஓரமாக போய் நின்று பேசுங்க சார், எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹலோ 2 பேரும் இருங்க. எம்டி ரூம்க்கு உங்களை வர சொன்னாங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். வாட்? எம்டி ரூம்க்கு எங்களை வர சொன்னாங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ சாரி, இல்ல உங்க 2 பேரே இல்ல, மித்ராவை மட்டும். மித்ரா எம்டி ரூம்க்கு போங்க. எம்டி ரூம்க்கா? ஆனால் எதுக்கு சார்? மித்ரா, அது எப்படி எனக்கு தெரியும்? எம்டி ரூம்க்கு உங்களை வர சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சீக்கிரம் போங்க. மித்து, எம்டி ரூம்க்கு எதுக்கடி ஒன்றை வர சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே புரியலையே. அதான் வைஷு, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்னாலும் நம்ம டிஎல் கிட்ட தான் சொல்லுவாங்க. டிஎல் மூலமாக தான் அந்த இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து சேரும். ஆனால் எம்டி ரூம்க்கு என்ன எதுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த மொட்டை மாற்றி கித்தி வந்து சொல்லிட்டு போதா, சூர்யா கிட்ட சொல்ல வேண்டியதா என்கிட்ட மாற்றி சொல்லிட்டு போகிறாரோ?
இல்லடி மித்து, சூர்யா பாரு அங்கதான் நிக்கிறாரு. சூர்யா கிட்ட சொல்ல வேண்டியதா இருந்தா அவரை கிராஸ் பண்ணி தானே இந்த மொட்டை வந்துச்சு. அப்போ அவர்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல. இது வேற என்னமோ போலடி, ஒண்ணுமே புரியல. மித்து, ஒருவேளை நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன்னு உன்னை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கா இருக்குமோ? வைஷு, என்னடி கேப்ல என்ன நீ கலாய்க்கிறியா? என்னது கலாய்க்கிறனா? அடியே, நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். நம்ம டீம்லேயே நல்லா ஒர்க் பண்ணுறது நீ தான். இதை நான் மட்டும் இல்லை, நம்ம டீமில் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் நம்ம டிஎல் சூர்யாவே நிறைய டைம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதோட இதோ போணுச்ச மொட்டை, அது வாயிலேருந்தே 2-3 தடவை மித்ரா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு ஏன் புது எம்டி அர்ஜுன் கூட சொல்லியிருக்கார்ல. அப்புறம் என்ன மித்து கலாய்க்கிறேன்னு சொல்கிற நீ? ஐயோ வைஷு, போதும் போதும்டி. நீ எதை சொன்னாலும் என்ன கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. நான் என்னடி பண்ணட்டும்? சரிடி, எம்டி ரூமுக்கு வேற வர சொல்லியிருக்கேன்னு இந்த மொட்டை சொல்லிட்டு போணுச்சு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? சரி மித்து. ஷல் ஐ கெட் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். சார், நீங்கள் வர சொல்லியிருந்ததா மேனேஜர் சார் சொன்னார். எஸ், நான் தான் வர சொல்லியிருந்தேன். இது அர்ஜுன் சார் தானே? ஆனால் இவர் பேசுகிறதுலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் இந்த கார் பார்ட்டியோட வாய்ஸ் மாதிரியே இருக்குல்ல. சச்சா, ஐயோ மித்து, எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி நினச்சி யார் பேசினாலும் உனக்கு அவன் பேசுகிற மாதிரியே தோணுது. அவன் எங்கேருந்து இங்கே வரப்போகிறான், கடவுளே. என்னடா இது, அந்த பக்கமே திரும்பி பேசுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வெயிட், நானே திரும்புறேன். ஐயோ கடவுளே, எனக்கு அந்த திமிர் பிடிச்சவன் பேசுகிற மாதிரியே தோணுது. மித்து, ரிலாக்ஸ், இது அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. இவன் எம்டி ரூம்ல என்ன பண்றான்? என்ன மிஸ் மித்ரா ரொம்ப ஷாக்ல இருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது, இவன் இங்க எம்டி ரூம்ல என்ன பண்றான்னு ஷாக்ல இருக்கீங்களா? வெயிட், இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இதுக்கப்புறம் தானே நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ற? ஆமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் நான் எங்க போறனோ அங்க வந்து வம்பு பண்றதுதான் வேலையா? இப்போ என்ன, நான் எங்க வேலை செய்யறேன்னு தேடி கண்டுபிடிச்சி இங்க வம்பு பண்ண வந்திருக்கியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இந்த சட்டத்தை விட்டு காலி பண்ணன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான். எங்க எம்டி சார் கிட்ட சொல்லி ஃபுண்டிலன்னு ஆக்கிடுவோம் உன்னை. What did you say? இப்போ நீங்க என்ன சொன்ன? நான் இந்த இடத்த காலி பண்ணுமா? ஹலோ மிஸ் மித்ரா, நான் யாருன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறான், ஆனா இவன் இங்க என்ன பண்றான்? என்ன மிஸ் மித்ரா மேடம், ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. எப்பவுமே எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொறின்னு பொறிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன இவ்வளோ சைலண்டா நிக்கிறீங்க? ஓ, நான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க மிஸ் மித்ரா, நானே யாருன்னு சொல்றேன். என்னடா இவன் இங்க என்ன பண்றான், அதுவும் எம்டி ரூம்குள்ள என்ன பண்றான் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல. இருக்கணும். யார் நீ? சும்மா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அட பொறுங்க மித்ரா மேடம், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? கண்டிப்பா நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் போறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களை இங்க வர சொன்னதுமே. சின்ன மிஸ் மித்ரா மேடம், நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன். நீங்க இப்போ எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன மிஸ் மித்ரா மேடம், அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க? சொல்றேன். நீங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த கம்பெனி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ அது நான் தான், மிஸ்டர் ஆதித்யா. அண்ட் உங்களோட பாஸ் ஆல்சோ. என்ன மிஸ் மித்ரா ஷாக்கிங்கா இருக்கா?
எனக்கும் நேத்தி உன்னை என் ஆஃபீஸில் பார்க்குறப்போ ஷாக்கிங்காக தாண்டி இருந்தது. நானும் இந்த நியூ ஆஃபீஸை விசிட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் தாண்டி நினச்சேன். ஆனால் நீ எப்போ என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சதோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன்டி. இன்னமே இந்த நியூ பிரான்ச்சில் தான் நான் டேக் கேர் பண்ண போகிறேன்னு. இதுக்கு அப்புறம் தாண்டி இந்த ஆதி யாருன்னே உனக்கு தெரிய போகுது. வெயிட் அண்ட் வாட்ச் மித்ரா மேடம். அட பாடா, நம்ம மித்ரா மேடம் இவ்வளோ சைலண்டா இருக்காங்க. சரி ஓகே, கொஞ்சம் ஷாக்காக தானே இருக்கும். உன் இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் ஷாக்கில் நின்றுருப்பேன். இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? என்னடா இது, நம்ம இவன்கிட்ட நிறைய டைம் பிரச்சனை பண்ணியிருக்கோமே. நியாயப்படி பார்த்தா இவன் நம்மளோட ஸ்டாஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை வேலையை விட்டு தானே தூக்கியிருக்கணும். ஆனால் இவன் ஏன் இன்னும் வேலையை விட்டு தூக்கலை அப்படின்னு தானே யோசிக்கிற. வெயிட் 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 மிஸ் மீ இத்ரா. இந்த ஆதி யாருன்னு தெரியாமலே நீ என்கிட்ட மோதிட்டல. அதோட உனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குடி. அது எல்லாத்தையும் வட்டி முதலுமா சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் தாண்டி உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குவான் இந்த ஆதி. அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மித்ரா. பேசி முடிச்சாச்சா மிஸ்டர் ஆதித்யா? நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த ஆஃபீஸில் என் காலை கூட நான் எடுத்து வச்சுருந்துருக்க மாட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போவும் உங்ககிட்ட வேலை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. புரிஞ்சதா? என்ன சொன்ன? நீ நினைக்கும் போது தான் என்ன வேலை விட்டு தூக்குவியா? எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. நீ என்ன வேலை விட்டு தூக்குறது? எனக்கு இந்த வேலை தேவையே இல்லை. நான் இப்போவே என் வேலையை ரிசைன் பண்ணுறேன். ஓகே? திமிரு திமிரு திமிருடி. அது எப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் இதே ஆட்டிடியூடோட இதே திமிரோடையே இருக்க? ஒரு விதத்துல நீ இந்த சிச்சுவேஷன்ல இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுறது கூட எனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனா மிஸ் மீ இத்ரா மித்ரா, ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனில ஜாயின் பண்றப்பயே ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணியிருந்திருப்பீங்களே, அது ஞாபகம் இருக்குங்களா? 2 years பாண்ட் பேப்பர்ல சைன் போட்டிருக்கீங்க மிஸ் மித்ரா. ஸோ 2 years முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால இந்த கம்பெனியை விட்டு போகவே முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு இங்கே தான் ஜாப். ஸோ இப்பவும் சொல்றேன், நான் நினைச்சா தான் நீங்க வேலையை விட்டு போக முடியும் மிஸ் மீ இத்ரா மித்ரா. என்னடி நீ வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு அப்படியே என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாத்தியா? உன்னை நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி. ஏண்டி எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்கிட்டயே வாலாட்டி இருப்ப? நீ எனக்கு பண்ணினது எல்லாத்தையும் வட்டி முதலமா உனக்கு திருப்பி கொடுக்காம உன்னை அனுப்புனா எப்படி? அதான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு வட்டி முதலுமா சேர்த்து மொத்தமா கொடுக்கலான்னு. எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்ததுக்கு அப்புறம் நானே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மித்ரா மேடம். சரி ஓகே, உன்னை வந்தோடனே டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பாரு, உன்னோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து பார்த்தா நீ ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லை, டிஎல் மேனேஜர் யாருக்கிட்ட கேட்டாலும் மித்ரா ரொம்ப இன்டெலிஜென்ட், மித்ரா ரொம்ப ஸ்மார்ட், பிளா பிளா பிளா. அதான் உன்னை இப்போதைக்கு என்ன பண்ணலாங்கிற ஐடியா எனக்கு சுத்தமாக மைண்டுக்கே வரல. ஆனால் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மித்ரா. யூ மேக் கோ நவ். என்ன பூச்சாண்டி காட்டியா? இந்த மாதிரி மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் வேற யார் வேணா பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னதான். ஆனால் உனக்கு பயந்து இல்லை. சரியா? சேத்து மேலே கல்லை விட்டு எறிஞ்சா சேரு நம்ம மேலே படுங்கிறதுக்காகத்தான் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உனக்கு பயந்து ஒன்றும் இல்லை. பார்க்குறேன் நீயும் அப்படி என்ன தான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மித்ரா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி. ஓகே? ஓ அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். நான் பண்ற டார்ச்சர்ல நீயே என்கிட்ட வந்து என்ன தயவு செஞ்சு வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு கெஞ்சுவடி. நான் கெஞ்ச வைப்பேன். ஓ அப்படியா? சரிங்க பாஸ், அதையும் பார்க்கலாம் பாஸ். சரி ஓகே பாஸ். எனக்கு உங்களை மாதிரி இப்படி அடுத்தவங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டுற வேலைலாம் இல்லை. எனக்கு வேலை நிறைய பெண்டிங் இருக்கு. நான் போய் பார்க்குறேன் பாஸ். பாய் பாஸ்.
திமிருடி திமிரு, உடம்பு ஃபுல்லா திமிரு. சீக்கிரமாவே உன் திமிரை நான் அடக்கி காட்டுறேன்டி. ஏண்டா இந்த ஆதி கிட்ட வச்சுக்கிட்டோன்னு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவடி. நான் ஃபீல் பண்ண வைப்பேன்டி. டேய் மச்சான் ஆதி, என்னடா இது காலையில இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ்? நீ இங்க என்ன மச்சான் பண்ற? டேய் வருண், ஏன்டா நான் நியூ பிரான்ச்க்கு வரக்கூடாதா என்ன? ஐயோ டே ஆதி, என்ன அப்படி சொல்லவல்லடா. நேத்தி கொண்டு டே மச்சான் நியூ பிரான்ச்சை நீயே டேக் கேர் பண்ணிக்கோன்னு நான் அவ்வளோ சொன்னேன். நீ எனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன். அது நேத்து சொல்லிட்டு இன்னைக்கு வந்தியா? அதான்டா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், அதுல தான் கேட்டேன். ஆமாண்டா ஆதி, நீ வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிட்ட. சரி ஓகே, அந்த பிரான்ச்சுக்கு தான் போயிருப்பேன்னு நாங்க அங்க போய் பார்த்தா நீ அங்கேயும் இல்ல. அதுக்கப்புறம் நீ எங்க போயிருக்கேன்னு கேட்டா யாருக்கும் எதுவுமே தெரியல. சரி ஓகே, நம்ம நியூ பிரான்ச்சுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு இங்க வந்தா பார்த்தா நீ இங்க இருக்க. அதான்டா ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டோம். என்னடா ஆதி, நேத்தி வரைக்கும் நான் எப்போ எனக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடானா இப்ப வந்து இங்க நிக்கிற. என்னடா ஆச்சு, என்னாச்சு? டேய் இது என்னடா கேள்வி? நீங்க ரெண்டு பேரும் தானடா இப்ப சொன்னீங்க எனக்கு எப்ப வருதுன்னு தோணுதோ அப்பதான் நான் வருவேன்னு சொன்னதா? எனக்கு இன்னையில இருந்து வரணும்னு தோணுச்சு, அதனால தான்டா வந்தேன். ஏன் வரக்கூடாதா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல மச்சான். சொல்ல போனா நீ நியூ பிரான்ச்க்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான். ஏன்னா கிளைண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப புதுசா இருக்காங்க, எல்லாருமே சமாளிக்கிறது எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருந்தது. நீ வந்தது ரொம்ப ஹாப்பி மச்சான். அப்போ அந்த பிரான்ச்சை யார் மச்சான் பாத்துக்கிறது? அதான்டா வருண், நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வருண், பேசாம நானும் அர்ஜுனும் இந்த பிரான்ச்சை பாத்துக்கிறோம். நீ அங்க சுரேஷ் இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து அந்த பிரான்ச்சை டேக் கேர் பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகே மச்சான், ஃபைன்டா. ஆனா அது எப்படிடா ஒரு நாளைக்குள்ளார உன் முடிவை நீ இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்ட? அதான் மச்சான் ஷாக்கா இருக்கு. ஆமாண்டா மச்சான், அதான்டா எனக்கும் ஷாக்கா இருக்கு. எப்படின்னா இவ்வளோ நாள் கவனிக்காம விட்டேன்னு. முன்னாடியே நியூ பிரான்ச்சை விசிட் பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன். டே வருண், இவன் என்னடா சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான்? ஆமாடா அர்ஜுன், அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. டே ஆதி, என்ன கேட்டா என்னடா பதில் சொல்ற? ஏண்டா உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டா நீ ஏதோ பழைய எம்ஜிஆர் படத்துல வர நம்பியார் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. டே மச்சான், என்னடாச்சு? நத்திங் தான் வருண், அது திடீர்னு தோணுச்சுடா இந்த பிரான்ச்சுக்கு வரணும்னு. அப்புறம் வந்து பார்த்தா இந்த பிரான்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இனிமே நம்ம இதை டேக் கேர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாண்டா, அவ்வளவுதான்டா. சரி ஓகே வருண், நீங்க சுரேஷ் கூட சேர்ந்து அந்த பிரான்ச்சை பாத்துக்கோ, நானும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த பிரான்ச்சை பாத்துக்கிறோம், ஓகே? சரிடா மச்சான், அப்ப நான் கிளம்புறேன்டா. ஓகேடா வருண், பாய்டா, ஈவினிங் பார்க்கலாம். முன்னவே நம்ம நியூ பிரான்ச்சை ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பா அவ என் கண்ணுல சிக்கி இருந்திருப்பா. அன்னைக்கு அவளை புண்டு இல்லைன்னு ஆக்கி இருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆக்கிட்டோம். இவ்வளோ நாள் வேஸ்டா போனா என்ன? அதான் இப்போ நல்லா என்கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டால. உனக்கு இருக்குடி, ஏண்டா இந்த ஆதி கிட்ட வச்சுக்கிட்டோன்னு நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.